என்னை பெத்த தாய் மாதிரி ஒரு மக, நானே பெத்தது மாதிரி ஒரு மருமக. அத்தை, இப்படி ஒரு சொந்தம் யாருக்கு கிடைக்கும்? ஐயோ, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டமே, வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்க போதோன்னு பயந்தே. அந்த நரகத்துல இருந்தவங்களுக்கு தான் சொர்க்கத்தோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த நிமிஷம் அப்படியே சொர்க்கத்துல இருக்கிறது மாதிரி இருக்கு. இந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் தாங்கிக்கிருவேன். அத்தை இங்க பாருங்க, இப்ப மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே நம்ம இப்படிதான் இருக்கணும். யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. உங்களை நான் விட்டு கொடுத்தா நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அம்மா, எதுக்குமா இன்னைக்கு போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னைக்கு உன் பிறந்த நாள், மனசுல எதையுமே வச்சுக்காம ஜாலியா சந்தோஷமா இரு. சரி. மகேஷ், என்னடி நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு? ஏதோ ரோட்ல போற பொண்ணு நம்மள உருட்டி மிரட்டி பயமுறுத்துறா. நாம எதுவும் பண்ண முடியாம வாயை மூடிக்கிட்டு உக்காந்துருக்கோம். மா, எனக்கு ஒரு ஐடியாமா. எனக்கு காலேஜ்ல சக்திவேல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், என்னோட சீனியர். அவனை வச்சு இவளை மிரட்டலாம், பயந்து ஓடிடுவா. அம்மா, 2 பேரும் என்ன நினைச்சீங்க? அவங்களுக்கு பயந்துட்டு அமைதியா இருக்கேன்னா சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்.